विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। हरिहरसुतनय्यनय्यप्प स्वामिये शरणमय्यप्प। लोकवीरं महापूज्यं सर्वरक्षाकरं विभुं पार्वती हृदयानन्दं शास्तारं प्रणमाम्यहम्। विप्रपूज्यं विश्ववन्द्यं विष्णुशम्भो प्रियं सुतं क्षिप्रप्रसादनिरतं शास्तारं प्रणमाम्यहम्। मत्तमातङ्कगमनं कारुण्यामृतपूरितं सर्वविघ्नहरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। अस्मत्कुलेश्वरं देवम् अस्मच्शत्रुविनाशनम् अस्मदिष्टप्रदातारं शास्तारं प्रणमाम्यहम्। पाण्ड्येश वंशतिलकं केरले केलिविग्रहम् आर्तत्राणपरं देवं शास्तारं प्रणमाम्यहम्। பூஜா விதிகள் எல்லாம் அகஸ்திய முனிவர் ராஜசேகரன்ட்ட சொல்லி முடிச்சுட்டார். முடிச்சுட்டு தாரக பிரம்மத்தை பிரதிஷ்டை பண்றதுக்காக ஒரு நல்ல கோயிலை கட்டு, சிறந்த தக்ஷன் ஸ்தபதியை கூப்பிட்டு அந்த கோவிலை அமைக்கணும். அதே மாதிரி சாஸ்தாவை தவிர மஞ்சாம்பிகா பாபுரன் இவாளுக்கெல்லாமும் கோயில் கட்டு. அதே மாதிரி மகிஷி மாரிகாவனம்ன்ற இடத்துல பாபுரனோட கோயில் இதெல்லாம் அமைக்கணும். அதுக்கு நீ உன்னுடைய காலத்தை அதுல இப்ப செலவு பண்ணுன்னு அகஸ்தியர் அவனுக்கு ஆக்ஞை கொடுக்கிறார். உடனே அவர் அப்படியே செய்யறேன்னு சொல்றான் ராஜா. அகஸ்தியர் சொல்றார், பிரதிஷ்ட ஆற காலத்துல நான் வரேன், அதுக்கு முன்னாடி எப்படி பூஜை பண்ணணும் பிரதிஷ்ட காலத்துலங்கிறத இப்ப சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி லகு பூஜையினுடைய சாராம்சத்தை மட்டும் சொல்லிட்டு அவர் கிளம்புறார். பிராமணன் பாலை வச்சு பூஜை பண்ணணும், கத்திரியன் நெய்யை வச்சு பூஜை பண்ணணும், வைசியன் தேனை கொட்டு பூஜை பண்ணணும். மற்றவெல்லாம் அவாவா சாப்பிட்ற சாப்பாடு எப்படி இருக்கோ அதை வச்சு சாஸ்தாவை பூஜை பண்ணலாம், என்ன நியமம் கிடையாது. அதே மாதிரி தனம் இல்லாதவர்கள் துளசி இலையால பண்ணா போறோம். பக்தி தான் முக்கியம், பக்தி இல்லாதவன் தங்கத்தால பண்ணாலும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றார் அகஸ்தியர். அதனால பக்தியை பிரதானமா வச்சுட்டு இருக்கிற தனத்துல எவ்வளவு முடியறதோ அதை வச்சு செய்யணும் அப்படிங்கிறது தான் அங்க தாத்பரியம். அத தெளிவாக அவனுக்கு எடுத்து சொல்றார். அதே மாதிரி தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கிறபடியும் அகஸ்தியர் வழிகாட்டினபடி ராஜசேகர பாண்டியன் நாகபூஜை குரு பூஜை எல்லாம் செஞ்சு முதல்ல பிராமணாளுக்கு பாத பூஜை செஞ்சு அவளுக்கு சாப்பாடு பண்ணி வச்சு சிற்பிகள் எல்லாம் வர சொல்றான். சிற்பிகள்லாம் வந்த உடனே எல்லாரையும் அழிச்சுண்டு மணிகண்டன் எப்படி காட்டுக்கு போனாரோ அது மாதிரி தலையில பொதி வச்சுண்டு கட்டு, முக்கண்ணான தேங்காய், கையில வில்லு அம்பு இதெல்லாம் ஏந்திண்டு ஒரு நல்ல முகூர்த்தத்துல கோவில் நோக்கி அந்த நீலபர்வதத்தை நோக்கி புறப்படுறாவா எல்லாரும். எல்லாம் நல்ல சகுனங்களாகவே அமையறது. ராஜா சந்தோஷப்படுறான்.
இப்பேற்பட்ட ஒரு முக்கியமான முகூர்த்தம் ஆரம்பிக்க போறதுன்னு தேவர்கள்லாம் கூட அங்க ரொம்ப ஆவலோடு வந்து பார்த்துட்டு இருக்காளாம். மலசா நதியை கடந்து பம்பா நதியை வந்து சேர்றா. பம்பா நதியில எல்லாரும் ஸ்நானம் பண்ணிட்டு தன்னுடைய கடமைகள்லாம் முடிச்சுண்டுட்டு நீலபர்வதத்தை கடந்து சபரிமலைக்கு போகும்போதே இருட்டி வெடித்து, அதனால எல்லாரும் திருப்பியும் சந்தியாவந்தனாதி கர்மானுஷ்டானங்கள்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துக்கிறா. அந்த ஓய்வு எடுத்துக்கும் பொழுது ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கிறது. ததாகத்யோசிதவான் பூபங் கஷ்டித் புருஷ சத்தமஹா ஏஷ ஹேமாலயः தேன பூதனா தேன சோதிதः அகம் வா பரசக்ஞः த்வாம் மானேதும் சுவாமி சந்நிதௌ அதுனா ஏவ கமிஷ்யாவ புரஹ சுத்த பிரபோதனாத். அந்த இடத்துல ததா ஆகத்திய அங்க வந்தானா யாரு? பூச்சிவான் பூபம் ராஜா கிட்ட ஒருத்தன் வந்து சொல்றான். யாரு இது? கஷ்டித்து புருஷ சத்தமா, ஏதோ ஒரு புருஷன் ஒருத்தன் வரான். அவன் என்ன சொல்றான்? ஏஷ ஹேமாலயா தேன பூதநாதேன சோதிதா. இங்க இப்ப நீ உட்கார்ந்துருக்கிய அதுதான் பொன்னம்பல மேடு, ஹேமாலயம். அது பூதநாதனால சொல்லப்பட்டு நான் வந்திருக்கேன். என் பெயர் அகம் வாபரசக்யா, நான் தான் வாபுரன். அதனால இங்க துவம் ஆனேதும் சுவாமி சந்நிதௌ, சுவாமியினுடைய சந்நிதிக்கு ஒன்னு அழிச்சின்னு வர சொல்லி பகவான் சொல்லியிருக்க. அதுனா ஏவ ஆகமிஷ்ய வாபுரஹா சுத்த பிரபோதனா, எழுந்து வாங்கோ, பகவான் உங்களை அழிச்சின்னு வர சொல்லி பணிஞ்சிருக்கார். அதனால உங்களை அழிச்சின்னு போகிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான் பகவான்கிட்ட, ராஜா கிட்ட. பகவானுடைய ஆக்ஞை இது, வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆஜானுபாகுவான்னு ஒருத்தங்க வந்து சொல்றான். உங்களை இப்பயே பார்க்கணுன்றார் பகவான். அதனால மற்றவாள்லாம் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு திரும்பி வந்துடலாம். இங்க நம்ம பகவானோட அஸ்திரம் வச்சிருக்கோம், அது காப்பாத்தும் அப்படின்னு சொல்ற உடனே ராஜாவும் ஆச்சரியத்துல இது என்னடா அது, பகவான் அனுப்பினார்னு ஒருத்தன் வந்து நிக்கிறான். அப்படி இருந்தாலும் தைரியத்தை வரவழிச்சுண்டு சுவாமி வர சொல்லியிருக்கார், அதனால போகணும்னு சொல்லி நடந்து போறான். பார்த்தா பொன்னம்பல கோயில் அவர் கண்ணுக்கு தெரியல. நவரத்தினங்களால் ஆன கோட்டை மாதிரி இருக்கு. சுத்தி பாதுகாப்புக்காக பல்வேறு கணங்கள் நிக்கிறது. கோட்டை சுவர் இருக்கு. அந்த கோவிலினுடைய ஒளி கோடி சூரிய பிரகாசமாக தகதகதகன்னு எரியறது இவருக்கு மட்டும் தெரியாது. அப்போ ஒரு மங்களகரமான சன்னதி, எங்க 33 தேவர்களும் பகவானை தரிசிக்கிறதுக்காக வெளியில நின்றுட்டு இருக்கா. 4 வேதங்கள் 6 சாஸ்திரங்கள் இதெல்லாம் ரூபம் எடுத்துட்டு அங்க வந்து நிக்கிறது. பகவான் பிரம்மச்சாரிய விரதத்தோடு இருந்துட்டு இருக்கிறதுனால அங்க வந்திருக்கிற அத்தனை பேரும் பிரம்மச்சரிய விரதத்தோடு இருக்கிற ஒரு தேஜஸ், பிரம்ம தேஜஸோடு இருந்துட்டு இருக்கா. சமஷ்டயஸ்திதாஹ து சேவந்தே ஜெகதீஸ்வரம் சப்தகோடி மகாமந்திரா மூர்த்திமந்த உபாசதே. எல்லாரும் 70 கோடி மகாமந்திரங்களும் ரூபத்தை கொண்டு வந்து ரூபத்தோட வந்து பகவானை உபாசிக்கிறதாம். சப்தகோடி மகாமந்திராக மூர்த்திமந்தா உபாசதே. அப்போ அப்படி பகவான் வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த அந்த ஆனந்தமான தரிசனம் இவருக்கு கிடைக்கிறது. ராஜா புலகாங்கின்னு அடைஞ்சு போயிடறான். இப்படி ஒரு தரிசனத்தை அவன் எதிரே பார்க்கல. பகவான் கூப்பிட்டு அவனுக்கு இப்படி ஒரு அனுகிரகத்தை பண்றார். சத்தியம் தர்மம் இது ரெண்டும் 2 பசு ரூபத்துல கோபுர வாசல்ல நின்று இருக்கு. துவாரபாலகர்கள் நிக்கிறா. அவளை தாண்டி போக வேண்டியிருக்கு. அனுமதி கொடுக்கறதுக்காக அவளை கேட்டப்புறம் அனுமதி கொடுக்கிறார். நவரத்னங்களால் ஆன கோட்டை நிக்கிறது, கதவு. அந்த அதுக்கு நடுவுல பகவான் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கார். நவரத்னமயோன்யேவ நவ சுதிருட ஹர்மியவது ததேவ தேவசதனம் மத்தியபாகே விராஜதே. அந்த தேவசதனத்துல கோவில்ல மத்தியபாகத்துல பகவான் உட்கார்ந்துருக்கார். 4 பக்கத்திலையும் நவரத்னங்களால் ஆன 9 கோட்டைகள். அதை கடந்து கிழக்கு கோபுர வாசல்ல உள்ள போனா அங்க பராபர ஆத்மா, சர்வஜன், சர்வசக்திமான், சர்வாந்தர்யாமி அப்பேற்பட்ட பகவான்
இந்த பூதநாதனானவன் அங்க உட்கார்ந்து இருக்கார். 8 தர்மங்கள், மனோசுத்தி, புத்தி, ஸ்டமம், கருணை, அப்புறம் மனசு திருடம், தெய்வ பக்தி, ஸ்ரத்தை, இந்திரிய நிகிரகம், இப்படி சத்தியத்தோட சேர்ந்து 9 மூர்த்தியாக 9 கோபுரங்களை இந்த விஷயங்கள்லாம் காப்பாத்தின்னு இருக்கு. இதெல்லாம் தான் பகவானுடைய சுத்த தன்மையை காப்பாத்துது. நமக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிற பகவானுடைய சக்தி இருக்கணும்னா மனசுத்தி வேணும், பக்தி வேணும், சமம் வேணும், இந்திரிய நிகிரகம், அப்புறம் கருணை இருக்கணும், மனதுல திருடத்தன்மை இருக்கணும். இப்படி எல்லாம் விஷயங்கள் இருக்கும் பொழுதுதான் பகவானுடைய சாநித்தியம் நம்ம கூட இருக்குங்கிறதுக்காக இதுவே கோட்டையாக கோட்டை காவலர்களா நிக்கிறான்னு புராணம் சொல்றது. அங்க கோட்டைக்குள்ள அக்னி மாதிரி தேஜோமயமான பிரகாசம், ஞான பிரகாசம், சித் பிரகாசம், அப்படி பகவான் அங்க உட்கார்ந்து இருக்கார். வாபுரன் அழிச்சுட்டு போய் தாரக பிரம்ம மூர்த்தியை தரிசனம் பண்ணி வைக்கிறான். ஆரிய தாத்தாவான பகவான் இந்த ஆனந்தமயமான மாணிக்க ரத்ன திவ்ய சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கார். சக்கரவர்த்தி போல இருந்துட்டு இருக்கார். 18 தத்துவங்கள் ரத்ன சிம்மாசனத்துல 18 படிக்கட்டா இருக்கு. எப்படி அங்க சபரிகிரியில 18 படி இருக்க போறதோ அத மாதிரி இங்க முதல்லயே 18 படிகள் எப்படி இருக்கணும்னு பகவான் அவனுக்கு காண்பிக்கிறார் ராஜா. ஒரு படியும் ஒரு தத்துவம் காப்பாத்துறது. அப்போ சாமரம் வீச விசித்திரமான வெவ்வேறு விதமான விடுதிகள் எல்லாம் கையில தூக்கிண்டு தேவர்கள் பகவானுக்கு பணிவிட செய்யறா. ஒரு தேவர் பெண்கொற்ற கொடையை பிடிக்கிறா, ஒருத்தர் சத்திரத்தினால வீசுறா, ஒருத்தர் சாமரம் வீசுறா. அப்படி ஒருத்தன் செங்கோலை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கான், பக்கத்துல நிக்கிறான். நட்டநடுல திவ்ய பிரகாசமாக பகவான் சிம்மாசனத்துல தேஜோமயமா வீற்றிருக்கார். அகில லோகத்துக்கான சக்கரவர்த்தி, சாட்சாத் பரபிரம்ம சுரூபமாக பகவான் அங்க காட்சி கொடுக்கறத இந்த ராஜா பாக்குறான். சுத்தி ஒரே கானங்கள் கேட்கறது, சாமகானம் கேட்கறது, ரிக்வேத மந்திரங்கள் கேட்கறது, எஜுர்வேத மந்திரங்கள் கேட்கறது. யாருன்னு பார்த்தா வேதமே மனுஷ ரூபம் கொண்டு வந்து மந்திரங்களை பாடுறது. நாரத முனிவர் அங்க வீணை வாசிச்சுட்டு இருக்கார், அவர் பாடுறார். கந்தர்வர்கள்லாம் பாடுறா. எல்லாரும் ரிஷிகள்லாம் உட்கார்ந்துட்டு ஜப மந்திரங்கள்னால ஜபம் பண்ணிட்டு இருக்கா. அப்படி ஒரு ஆனந்தமான தன்மையில பகவான் அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியத்தோட கண்ணுல நீர் மல்க அப்படியே நிக்கிறான் ராஜா. பகவானுடைய முகத்துல ஒரு மந்தஹாசம் தவழது. அப்படியே சாஷ்டாங்கமா கீழே விழுந்து சரணாகதி பண்றா. அஷ்டமகா மந்திரத்தை ஜபிக்கிறான். உடனே பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்றா. லோகநாத தயாம்போதே சராச்சரஸ்வரூபகம் பஷ்யாமி த்வாம் ஸ்ருணோம்யேவம் த்வாமேவ பக்தவத்சலம் மாயா ரூபேண வீக்ஷந்தே த்வாமேவ பகுரூபஹதः ஞானினோ பண்டிதோ வாபி சம்சாரேண விமுஹ்யதி பத்மேக்ஷண கிருபாஹீனஹ இத்தைகாக்ரியம் கதம் பஜேது. ஏ லோகநாதா, நீயே தயாஸ்வரூபம். இந்த உலகத்துல இருக்கிற அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாமாகவும் இருப்பவன் நீதான். நீதான் பக்தனுக்கு வாத்சல்யம் பண்றவன்றது எனக்கு தெரியும். மாயா ரூபமாக இப்படி எல்லாமாகவும் நீயே தெரிஞ்சுட்டு இருக்க. நீ ஒரே ஸ்வரூபந்தான் இந்த உலகம் முழுக்கவாக இருக்கு. ஆனா பாக்குறதுக்கு பலவாக தெரியற நீ. ஞானியாக இருந்தாலும் பண்டிதனாக இருந்தாலும் இல்ல இது எதுவும் இல்லாம இருக்கிறவனா இருந்தாலும் எல்லாரையும் சம்சாரத்துல மூழ்கடிக்கிறவன் நீதான். உன்னுடைய தாமரை கண்களால எனக்கு சித்தாகிரியம், சித்த ஏகாகிரியம் ஏற்படும்படியாக நீதான் பண்ணணும். ஏன்னா என்னால எவ்வளவு பிரயத்தனம் பண்ணியும் சித்த ஏகாகிரியம் கிடைக்க மாட்டேன்றதுன்னு சொல்றான், பிரார்த்தனை பண்றான். ஞானீவாபி புதோவாபி சத்தியம் சத்தியம் வதாம்யகம் சன்யம் கதம் பிபேத் லோகே வினாமாது தயாம் சிசு வினா ராஜதயாம் கஷ்டித் ஆதிகாரியம் கதம் ரஜேத் त्वन्माया பிரம பிராந்திம் வினா கோவா பவேத் புவி. ஞானியா இருந்தா என்ன, புத்திசாலியா இருந்தா என்ன, உலகத்துல தாய்ப்பாலை குடிச்சுண்டு குழந்தையாக இருக்கணும்னா அம்மாவனுடைய தயை வேணும்.
அதே மாதிரி அதிகாரித்துவம் இருக்கணும்னா ராஜாவினுடைய தயம் வேணும். அது மாதிரி இந்த உலகத்துல இந்த மாயை உனக்கு அதீனமா இருக்கு, இங்க மோட்சம் கிடைக்கணும்னா உன்னுடைய தயை இல்லாம எப்படி முடியும்? லோகசங்கராராத்திய சங்கர பிரிய நந்தன பங்கஜாட்ச தயாம்போதே ரக்ஷ ரக்ஷ துவமேவ மாம். நீதான் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன், சங்கரனுக்கு பிரியமானவன், பத்மத்துக்களான கண்களை உடையவன், தயையினுடைய சமுத்திரம். நீ என்ன ரட்சிக்கணும், நீ என்ன ரட்சிக்கணும்னு வேண்டார். அபராத ஜயான் சத்யா க்ஷமஸ்வ பரமேஸ்வர துவமேவ சம்ஸ்ருதேஹே ஹர்த்தா காரணாந்த ஸ்வரூபகா. என்ன அபராதம்லாம் பண்ணியிருந்தாலும் மன்னிக்கணும். நீதான் உலகத்தினுடைய சிருஷ்டி பண்றவன், நீதான் உலகத்தை காக்கிறவன், நீயே உலகத்தை அழிக்கிறவன், நீயே காரணஸ்வரூபம். துவமேவ பாகிமாம் கோர மகிழி சம்ஹிருதிகாரக. அதனால நீதான் என்ன காப்பாத்தணும். கோர மகிழ்ச்சிய வதம் பண்ணி உலகத்தை நீ காப்பாத்தினியே, நீ என்ன அவசியம் காப்பாத்தணும். கோர சம்சார வாராஜி ரத்னத்ரோணே நமோஸ்துதே தீனாநாத யாதார சாதுஷீல நமோஸ்துதே. இந்த கோர சம்சாரம்ங்கிற கடல், அதுல இருக்கக்கூடிய ஒரு ரத்னம், தீனர்களுக்கெல்லாம் நாதனாக இருந்து சாது தன்மையோடு வாழ்ந்து எல்லாரையும் காப்பாத்துகிறவன் நீதான். நிர்வாய சகலாந்தோஷான் அனுகிரகான பூபா பூதபா பிதா மாதா குருர் தேவோ துவமேவ சரணம் மம. எல்லா தோஷங்களையும் நிவாரணம் பண்ணி எனக்கு அனுகிரகம் பண்ணணும். நீதான் எனக்கு அப்பா, நீதான் அம்மா, நீதான் குரு, நீதான் தேவன், நீயே எனக்கு சரணம். நான் உங்ககிட்ட சரணம் அடைஞ்சிட்டேன். சரணம் சரணம் சரணம்னு பகவானுக்கு ஐயப்பன்ட்ட சரணம் சரணாகதி பண்றான். சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. பூதநாத துவமேவாஹாசே தண்டகிதா பிபாலகா ஆரியபேக மமைகோசி சரணம் பக்தவத்சலா. அதனால நீயே தண்டத்தை வச்சு எல்லாரையும் காப்பாத்துறவன், நியமப்படுத்துகிறவன், எல்லா பூதங்களையும் சரியான வழிக்கு எடுத்துன்னு போகின்றவன். அதனால உன்னை சரணம் அடைஞ்சேன், நீ பக்தவத்சலன், நீதான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு ராஜா. ஏன்னா சுவாமி இப்படி ஒரு ரூபத்தை பார்த்த உடனே அரண்டு விட்டான். இந்த மாதிரி ஒரு பகவான் உட்கார்ந்து இருக்கும்போது இதுதாண்டா சந்தர்ப்பம், நம்ம சரியானபடி ஸ்தோத்திரம் பண்ணி பகவானோட அனுகிரகத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்றா. பகவான் ரொம்ப சந்தோஷத்தை அடையிறார். ஏன்னா நீ என்ன தண்டிச்சாலும் பரவாயில்ல, ஒன்னுதான் நான் சரணடைவேன்னு நான் சொன்ன உடனே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. நல்ல ஞான விதமாகவும் சொல்றான் இந்த ராஜா. ஏன்னா உபதேசம் பண்ணவர், அதனால உபதேசிக்கப்பட்டவன். இன்னொன்னு தான் 12 வருஷம் இந்த ராஜாக்கு தாசனாக இருந்திருக்கார், குழந்தையாக மடியில விளையாடி இருக்கார். அதனால ரொம்ப ஆனந்தப்பட்டு தூக்கி கட்டின்ட்டாராம். ஏ ராஜகுல திலகமே, என் பக்தர்கள் எல்லாம் நீதான் முதன்மையானவன், அதனால உனக்கு என்னுடைய அனுகிரகம் உனக்கு இல்லாம எப்படி இருக்கு? எனக்கு எப்பவும் சர்வமங்கலமும் கிடைக்கும். உன்னோட கிரகத்துலதானே நான் வளர்ந்தேன். அப்போ என்னோட குரு நீ சக்கரவர்த்தி ஆகணும்னு ஒரு வார்த்தை சொன்னார். அவர் வாக்கு பொய்க்க கூடாதுங்கிறதுனாலதான் இங்க நான் சக்கரவர்த்தியாக இருந்துட்டு இருக்கேன். இருந்தாலும் சின்முத்திரத்தோட யோக முத்திரையில என்னை வணங்குறது தான் உத்தமம். நான் சக்கரவர்த்திங்கிறதுனால நீ சக்கரவர்த்தியாக வணங்குறத விட என்னுடைய ஞானஸ்வரூபத்தை விக்கிரகமாக்கி அதை தான் ஆராதிக்கணும். என்னுடைய விக்கிரகங்கள் ஒருத்தவங்கிட்ட வந்து காமிப்பான் சரியான நேரத்துல. அப்போ எந்த ஒரு விக்கிரகம் உன் மனசுல பட்டு பிம்பமாகிறதோ அது சர்வ சைதன்யம் சாநித்தியத்தோடு இங்க திகழும். அதே மாதிரி பக்தர்கள் தத்துவமசீன்ற மகா வாக்கியத்தை, சர்வவியாபித்துவத்தை நினைக்கக்கூடிய ஒரு இடமாக என்னோட ஸ்தானம் இருக்கும். ஏன்னா எல்லாரும் நான் சொன்ன மாதிரி உடம்பே கோயிலாகும், உள்ள இருக்கிற ஆத்மாவே என்னுடைய தத்துவமாகவும் தெரிஞ்சு கொண்டு இந்த கோயில வழிபடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆக்ஞை. அதனால பகவானாக வெளியில பார்க்கறத உள்ளேயும் பார்க்கணும்.
அதனால சாதாரண மக்கள் எளியவர்கள்லாம் வந்து பார்க்கக்கூடிய வழியில நான் சொன்ன மாதிரி அந்த கோவிலை கட்டுன்னு சொல்லி திருப்பியும் ஆசீர்வாதம் பண்றார் மணிகண்ட சுவாமி. ததானீம் ஜூர்ணி திவ்யம் பிரச்சண்ட க்ஷுரிகாயுதம் சமர்த்தோ தாரணே மோக்ஷே சம்ஹாரே சாபி பூமிபாம். ததானீம் ஜூர்ணீம் திவ்யம் பிரச்சண்ட க்ஷுரிகாயுதம். க்ஷுரிகாயுதம்ன்ற ஒரு ஆயுதத்தை ராஜாக்கு கொடுக்கிறாராம் பகவான். அந்த க்ஷுரிகை பகவானுடைய ஒரு சக்தி. இது ஒரு உக்கிரமான க்ஷுரிகாயுதம். நீ இதை தரிக்கலாம், இல்லைன்னா அழைக்கலாம், இல்ல விடுக்கலாம். இது என்னுடைய ரொம்ப விசேஷமான ஆயுதம். இதையும் ஒரு இடத்துல நீ ஸ்தாபிதம் பண்ணு. அதே மாதிரி வாபுரனுக்கு ஒரு கோயில், மஞ்சாம்பிகைக்கு ஒரு கோயில், கடுசப்தனுக்கு ஒரு கோயில், இப்படி இவர்களுக்கு எல்லாத்துக்கும் கோவில் செய்து கணங்கள் எல்லாரையும் வணங்குற மாதிரி நீ பண்ணணும். அதோடு கூட சூரியன்ற இந்த குருவாலையும் நீ பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ண உடனே வாபுரன் சரி வா போகலான்னு அழிச்சுன்னு போய் ராஜாவை கொண்டு போய் டக்குன்னு மறைஞ்சு விட்டார். எதையுமே காணும். வந்து பார்த்தா எல்லாம் இருக்கிறபடி இருக்கு. எங்கடா போனோம் எங்கடா வந்தோம், ஒரு மாயையா இருக்கு எல்லாம். இருந்தாலும் அந்த நடந்ததை நினைச்சு நினைச்சு ஆனந்தப்பட்டு இருக்கான் ராஜா. பொழுது விடிஞ்செடுத்து மெதுவாக பறவைகளுடைய சப்தம், அங்கங்க சலசலப்பு, மிருகங்கள்லாம் நகரக்கூடிய சப்தம் கேட்கறது. முனிவர்கள்லாம் காலை கடன்களை பண்ணிட்டு வேதங்களை ஒழிக்க ஆரம்பிச்சுட்டா. பிராமணர்கள்லாம் யஜ்ஞ யாகாதிகளை ஆரம்பிச்சுட்டா. கோவில்கள்ல சின்ன சின்ன கோவில்கள்ல பூஜைகள்லாம் ஆரம்பிச்சுடுத்து. ராஜா கிளம்புறார். சிற்பிகள்லாம் அழைச்சிட்டு கோவில் பணி ஆரம்பிக்கணும். அதனால முகூர்த்த நாளை காத்தால இருக்கு. என்னென்னலாம் தேவையோ கல்லு மண்ணு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம போலான்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு செஞ்சுட்டு அன்னைக்கு சாமகிரிகளை சேர்க்கறதுக்கே அன்னைக்கு நாள் முழுக்க செலவாயிடுத்து. அடுத்த நாள் தான் முகூர்த்தம் வச்சிருக்கு. அதனால அப்படி முடிஞ்ச உடனே எல்லாரும் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் செஞ்சுட்டு எல்லாம் ஓய்வு எடுத்துக்கிறா. அன்னைக்கும் ராஜா தூங்காம முதல் நாள் ராத்திரி நடந்த விஷயங்களையே அசைபோட்டு படுத்துட்டு இருக்கான். அப்போ தேவேந்திரன் வந்துட்டா. இவர் என்னடா தாரக பிரம்மமாகிய சாஸ்தாக்கு கோயில் பற்றாரே, இப்படி பண்ணாருன்னா இவருக்கு புண்ணிய விசேஷம் வந்துடும். ராஜா வேற, நாளைக்கு இந்திர பதவியே வேணும்னா பகவான் கொடுத்துருவார். இப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளோட இடத்துக்கே வந்து ஒரு கஷ்டம் வந்துருமே. அதனால இந்திர பதவியை எப்படி தக்க வச்சுக்கிறது, இவனை வந்து கோவில் கட்ட விடாம பண்ணாதான் சரியாச்சுன்னு சொல்லி வஜ்ராயத்தை எடுத்துட்டு ஒரு காட்டுவாசி மாதிரி எங்கேருந்து ராத்திரி வந்து சத்தம் போடுறான். ஏய் வாடா வா, வெளியில வா, சண்டைக்கு வான்னு. நீ யாரு இங்க படையோட வந்து உட்கார்ந்து இருக்க, இது என்னோட காடு, நீ எப்படி இங்க வரலாம் அப்படி இப்படின்னு ஒரே சத்தம் போடுறான் இந்திரன். ராஜாவுக்கும் கோபம் வருது. நான் ஒன்னும் இந்த காட்டை பிடிச்சிக்கிறதுக்காக வரலப்பா, பகவானுடைய ஆணை, நான் ஒரு கோயில் கட்டுறதுக்காக வந்திருக்கேன். நீ இப்படி மதுவரதினவன் மாதிரி வந்து இங்க சத்தம் போடுறியே, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவன் அழிக்காம விட மாட்டேன்றான் ராஜா. உடனே இந்திரனும் வஜ்ராயத்தை எடுத்துன்னு சண்டைக்கு வரான். ராஜாவும் அம்பு விடுறார். ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்கிறது. ராஜாக்கு இந்திரன் தான் இதுன்னு தெரிஞ்சு போயிடுத்து. ஏன்னா வஜ்ராயுதத்தினுடைய சக்தி ரொம்ப பலமா இருக்கு. இவன் என்ன அம்பு விட்டாலும் அந்த வஜ்ராயுதம் அது எல்லாத்தையும் தடுத்துட்டு இவரை வந்து துவம்சம் பண்றதுக்காக வருது. பார்த்தார், சூரியை எடுத்தார். பகவான் கொடுத்திருக்காரு, அதுக்காக தானே கொடுத்திருக்காரு. கையில சூரியை எடுத்து அந்த இந்திரனை நோக்கி மந்திரத்தை சொல்லி அனுப்புறார். ஏன்னா பகவானால கொடுக்கப்பட்டது அது. மகா பிரகாசமாக அந்த சூரிகையானது பறந்து இந்திரனை நோக்கி வருது. இந்திரன் பயந்தே விட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல, இங்கேயும் அங்கேயும் ஓடுறான். கையில இருக்கிற வஜ்ராயுதத்தையும் தட்டிடுது. எங்க போனாலும் சூரிய அவனை சுத்துறது, துரத்திண்டே வருது.
இப்படி பொறாமையான பக்தன்கிட்ட பண்ணி மாட்டின்ட்டோமே அப்படின்னு பயந்து வேற என்ன பண்றதுன்னு தெரியல, ஓட்டமா இங்கேயும் இங்கேயும் ஓடின்னு இருக்கான். பகவான் தான் சரணம்னு புரிஞ்சு போயிடுத்து. அதனால நேர போய் பொற்கோவிலுக்கே போயிட்டான். சந்திரஸ்த சித்தோ தேவேந்திரஹா பதம் பகவதோ யயௌ ஸ்வர்ணாலயம் யதா த்வாஸ்தே பூதநாதః பராத்பரஹா. பகவான் இருக்கக்கூடிய ஸ்வர்ணாலயத்தை பூதநாதன் எங்க இருந்துருக்காரோ அங்க போய் அடைஞ்சிட்டான். சந்திரஸ்தா கட்டப்பட்டவன் தேவேந்திரன் பகவானுடைய பாதத்தை போய் அடையிறான். பகவான் மந்தகாசம் புரிகிறார். என்ன அபயம் அடையிறவாளை நான் காப்பாத்தாம இருக்க மாட்டேன், ஆனா நீ என் பக்தனையா போய் துன்பப்படுத்திட்ட. அப்போ இங்க நான் என்னுடைய சரணாகதி பண்றவனை காப்பாத்துறது முக்கியமா, இல்ல என் பக்தனை நான் மதிக்கிறது முக்கியமா அப்படின்னு பார்த்தா எனக்கு பக்தன் தான் முக்கியம். அதனால என் பக்தர்கள் காட்டை பிடிக்கிறதுக்கோ உன் இந்திர பதவிக்காகவோ யாரும் விரும்ப போறதில்லை. அவளுக்கு என்ன வேணும், நான் தான் வேணும். என் பக்தர்கள் மோட்சத்தை விரும்புறா, சதா என் மேல இருக்கிற ஒரு பக்தியை தான் விரும்புறாளே தவிர வேற எதையும் விரும்புறதில்ல. அது கூட தெரியாம நீ இப்படி இருக்கியே. அதனால நீ போய் யாரால உனக்கு இது ஏற்பட்டதோ அந்த ராஜசேகரன்ட்டே போய் சரணடி, அவன் மன்னிச்சாதான் இந்த க்ஷுரியும் உன்னை மன்னிக்கும்னு சொல்லிட்டார் தர்மதாஸ்தா. இந்திரஹா தத்கச்ச பத்ரம் தே பாண்டியேஷ திலகம் நிருபம் க்ஷமாபய மகாபாகம் ததசாந்திர் பவிஷ்யதி. பத்ரந்தே, அதனால நீ பாண்டியனாகிய ராஜசேகரன்ட்டே போய் மன்னிப்பு கேளு, அவன் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னோடனே திருப்பி இந்திரன் ஓடுறான். சூரியை துரத்தின்றே வருது. ராஜசேகரவர்மன்ட்ட போய் சேர்ந்தெடுத்து இந்திரனும் சரணடைஞ்சு தான் இந்திரன் தாங்கிறத நேர ஒத்துண்டுட்டான். நான் தான் இந்திரன், உங்க சக்தியை சோதிக்கிறதுக்காக வந்தேன். நான் இந்த க்ஷுரியாயுதம் என்னை விடாம துரத்துறது, என்னை மன்னிச்சு நீங்க தான் என்னை காப்பாத்தணும்னு வேண்டான். இந்திரன் அபயம் கேட்டு நிக்கிறத பார்த்த ராஜசேகரன் பகவானோட கருணையை நினைக்கிறான். ஆஹா, இந்திரனையே நம்ம கிட்ட சரணாகதி அடைய வச்சுட்டாரே பகவான். அதனால பகவானுடைய அனுகிரகம் அளவிற்கடையாதது, அளவிடற்கறியாததுன்றத புரிஞ்சுக்கிறான். கங்கா நதியில தீரத்துல இருக்கிறவனுக்கு குளம் வெட்டணுமான்னு, அதனால பகவானை தியானம் பண்ணார். உடனே சூரிய திரும்பி உட்கார்ந்து. இந்திரனும் பூதநாதனுடைய பக்தர்களை நான் புரிஞ்சுட்டேன், பக்தர்களுடைய தன்மையை புரிஞ்சுட்டேன். அதனால இந்த தடவை என்ன மன்னிச்சிடணும்னா ராஜா சொல்றான், தேவலோகவாசிகள்லாம் எங்களோட போட்டி போட்டா எங்களுக்கு யாரு துணை? பகவான் ஒருத்தர் தான் துணை, எங்களால உங்க கூட சண்டை போட முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே இந்திரன் சொல்றான், ஏதோ நடந்து போச்சு, அதனால உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ நான் பண்றேன், ஆலயத்தை நிர்மாணம் பண்றதுக்கு விஸ்வகர்மாவை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான ஒத்தாசையும் இந்த கோவில் நிர்மாணத்துக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணிட்டு அவன் போயிடுறான். முகூர்த்த காலம் வருது. ராஜாவும் தானங்கள்லாம் செஞ்சு பூஜை ஆரம்பிக்கிறான். இந்திரனுடைய கட்டளைப்படி விஸ்வகர்மா சேர்றார். அம்பு எய்தின இடம் ராஜா பார்த்து வச்சிருக்கிறதுனால அதை காமிக்கிறான், இங்கதான் பண்ணணும் அப்படின்னு. அந்த இடத்த காமிச்ச உடனே இங்கேயே செஞ்சிடலாம் அப்படின்னு விஸ்வகர்மா தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அந்த சூரிகையை முதல்ல ஸ்தாபனம் பண்றார். அப்புறம் பகவானுக்கான கோவில ராஜாவை கொண்டு முதல்ல அதனுடைய மூல கல்ல வைக்கிறார். சிலான்யாசம் அதை பண்ணி அந்த இடத்துல கோவில் வேலையை ஆரம்பிச்சு வைக்கிறார். அந்த சமயத்துல ஆச்சாரியனாகிய அந்த பிராமணர் சிலாஸ்தாபனம் செய்யும் பொழுது அக்னி மூலையில இருக்கா மாதிரி ஸ்தாபிக்காதேள், அப்படி இருந்தா இந்த அக்னியினால இந்த கோயிலுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா கஷ்டப்படுறான். ஆனா ஒரு அசரீரி கேக்குது, தாரக பிரம்மத்தினுடைய ஆலயம் ரொம்ப பரம பவித்திரம், அதனால கலியில அப்பப்ப ஏற்படுற அசுத்தியை நீக்கிறதுக்காக
அங்க அக்னியினுடைய பாதை எப்பயாவது ஏற்படும். ஆனா அது நல்லதுதான். அக்னி பரமசுத்தி. அக்னி சுத்தி நடந்துடுத்துன்னா அந்த இடம் சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால இதை பத்தி எல்லாம் கவலைப்பட வேண்டாம், நீங்க பண்றபடி பண்ணுங்கோன்னு அசரீரி சொன்ன உடனே க்ஷேத்திர நிர்மாணம் விருச்சிக மாசம் கார்த்திகை மாசம் முதல் நாள் முகூர்த்தம் நடக்கிறது. அதே ஸ்தலத்துல தளம் போட்டு கிழக்கு பக்கத்துல 18 சோபானங்களாக படிகள் அமைக்கப்பட்டு அதுக்கு மேல பகவானுடைய கோயில்கள் அமைக்கப்படுறது. விஸ்வகர்மாவே அதை பண்றார். பகவானோட சன்னதிக்கே பகவான் சொன்ன மாதிரி இடது பக்கத்துல மஞ்சாம்பிகாக்கு ஒரு கோயில், க்ஷேத்திர பைரவன், கடுசப்தன் அவளுக்கெல்லாம் தனித்தனி சந்நிதி. மஞ்சாம்பிகை ஆலயத்திற்கு பக்கத்துல தனக்கும் ராஜா ஒரு இல்லம் ஒண்ணு அமைச்சுண்டார், அவன் இருந்து பார்த்துக்கிறதுக்காக. அப்படி எல்லாம் பண்ணி கோயில்கள் வெகு விமரிசையாக வேகமாக விஸ்வகர்மாவால நிர்மாணம் பண்ணி முடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எந்த விக்கிரகத்தை வைக்கிறது அப்படிங்கிறது தெரியல. லிங்கத்தை வைக்கணுமா, விக்கிரகமா வைக்கணுமா, என்ன பண்றதுன்னு ஒத்தரையா கூப்பிட்டு கேட்கிறார். யாருக்கும் சரியான ஒரு விஷயம் தோன்றவே இல்லை. அந்த சமயம் பார்த்து பகவான் முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு ஜோதிஷ பண்டிதர் ஒருத்தர் ஏந்து வரார், கிடுகிடுன்னு வரார். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த காண்பிக்கிறதுக்காக வரேன்னு சொல்லி ஒரு இலையில மைய எடுத்து தடவுறார். தடவி காமிச்சா பல ரூபங்கள் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கு. ஆயுதங்கள் வருது, அக்னி பாதை தெரியறது, எல்லாத்தையும் நேரம் நடக்கிற மாதிரியே அதுல சினிமா மாதிரி ஓடுறது. அதுல பகவான் சமயத்துல சொன்ன மாதிரி சின்முத்திரையோடு இருக்கிறத சொரூபம் தான் எனக்கு பிடிக்கும்னு சொன்னாரே, அந்த மாதிரி ஒரு ரூபம் அங்க தெரியறது. பார்த்த உடனே பளிச்சுன்னு ராஜாவினுடைய மனசுல ஆஹா இதுதான் மூர்த்தி அப்படின்ற எண்ணம் உடனே தோன்றது. ஏன்னா தோன்ற வைக்கிறார் பகவான். ஏன்னா சில விஷயங்கள்லாம் பார்த்த உடனே ஸ்புரிக்கும், இதுதான் அப்படின்னு. பிரமிச்சு போனா ராஜா, இந்த மாதிரி விக்கிரகங்கள் இவ்வளவு இருக்கா, இது அத்தனையுமே பூதநாதனுடைய விக்கிரகங்களா, எங்க இருக்கு, இத்தனை இருக்கே, நூற்றுக்கணக்கான விக்கிரகங்கள் இருக்கே எங்கன்னா ஜோசியர் சொல்றார், இது மாதிரி பல ராஜாக்கள் ஒரு யுகத்திலையும் ஒரு கல்பத்திலையும் ஸ்தாபிக்கிறது, இதெல்லாம் நடந்துட்டே இருக்கு. புனః கல்பவேதாதி ஜாதாக தாரக பிரம்மஜா அவதாரா கோடிஷோ தேஷு லீலாம் கொச்சித். ஒரு கல்பத்திலையும் ஒரு யுகத்திலையும் தாரக பிரம்மம் தோன்றுகிறது. ஒவ்வொரு விதமான அவதாரம், ஒவ்வொரு விதமான லீலைகள் பண்றது. அந்த லீலைக்கு ஏத்த மாதிரி அதனுடைய விக்கிரகங்களும் அமையறது. இந்த யுக கல்பத்துல நடந்த இதுல இந்த மாதிரி ஒரு விஷயம்தான் இருக்கணும்னு இருக்கு. அதனாலதான் உங்க மனசுல இந்த விக்கிரகம் பளிச்சுன்னு பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொன்ன உடனே ஆச்சரியப்பட்டா ராஜசேகரன். இது மாதிரி எல்லாம் நடக்கிறது ஒரு பிரமிப்பா இருக்கு எனக்கு. இந்த கல்பத்துல இந்த யுகத்துல நடக்கிறதுக்கு என் வழியா நடக்கணும்னு பகவான் எத்தனம் பண்ணியிருக்காரே, நான் எப்படி பாக்கியம் பண்ணேன் அப்படின்னு. அதை தவிர இந்த இந்திரனை ஜெயிச்ச விஷயத்தை இப்ப நீர் சொன்னீரே, அது யாருக்குமே தெரியாதே, உங்களுக்கு எப்படி தெரியும் நீர் யாருன்னார். டக்குன்னு ஆஹா கண்டுபிடிச்சிட்டீரா, நான் சாமானிய ஆள் கிடையாது, நான் தான் இந்த க்ஷேத்திரத்தை இந்த தேசத்தை உருவாக்கின பரசுராமன் நான் தான் அப்படின்னு சொல்லி கேரள தேசத்தை காக்கணுங்கிறதுக்காக அஷ்டாதச க்ஷேத்திரங்களுக்கு சாஸ்தாவுக்காக பண்ணி கொடுக்கறதா முதல்லயே நான் வாக்கு கொடுத்துருந்தேன். அதுல பிரதான க்ஷேத்திரமாக இந்த சபரிமலை இருக்க போறது. அதனாலதான் இது எப்படி அமையணும் அப்படிங்கிற ஒரு ரூபத்தை காண்பிக்கிறதுக்காக நான் வந்தேன். இதுல வலது கையில சின்முத்திரை, இடது கைய குட்டி மேல வச்சுண்டு நீட்டி பட்டபந்தம் தரிச்சுண்டு ஒரு விக்கிரகத்தை செஞ்சு நீ பிரதிஷ்டை செய்யணும். ஏன்னா அதுதான் அந்த குண்டலினி யோகத்தை காண்பிக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை பிரதிபலிக்கும் அப்படின்லாம் பரசுராமர் சொல்லி எல்லா பணியும் பூர்த்தியாகி விக்கிரகங்கள்லாம் ஏற்பாடாகி அங்குரார்ப்பணம் பண்ணி பிரதிஷ்ட நவதானியங்கள்லாம் பண்ணி ஒரு கோவில்
ஜீர்ணோத்தாரணம் பண்ணும்பொழுது, பிரதிஷ்டை பண்ணும்பொழுது என்ன பண்ணணுமோ அதெல்லாத்தையும் பண்ணி, சூரியன் மகர ராசியில சங்கமிக்கிற மகர சங்கிரமணத்துல சனிக்கிழமை கிருஷ்ணபக்ஷம் பஞ்சமி உத்திர நட்சத்திரம் இருக்கிறது சுப தினத்துல பரசுராமரும் அகஸ்தியரும் சூரிய சந்திரன் இவாள்லாம் எழுந்தருளி பிரதிஷ்டை நிற்கும் பொழுது ஆனந்தமாக பரசுராமர் பகவான் சாஸ்தாவினுடைய மூர்த்திய மங்களமா பிரதிஷ்டை பண்றார். பரசுராமரே பண்றார். அதனால தாரக பிரம்ம சைதன்யத்தை அங்க ஆவாகனம் பண்ணி பரசுராமரே நிலைநிறுத்துறார். அவரே தாரக பிரம்மம். 4 அவதாரத்துல முக்கியமான அவதாரமா அவர் தான் இருந்தார், நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதனால பகவானும் அங்க மூர்த்தியாக அமர்றார். அகஸ்தியரும் கூட இருந்து பூஜை வழிமுறைகள்லாம் பண்ணி முதல் பூஜையை அன்னைக்கே நடத்துறார். கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி உத்திர நட்சத்திரம். இப்ப பிரதிஷ்டை நடந்த அப்பேற்பட்ட ஒரு நாள்ல வேத கோஷங்கள் பண்ண, தேவர்கள் பூமாரி பொழிய, பூதகணங்கள்லாம் மேலதாளங்கள்லாம் முழங்க, எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு ஆடி பாட, ராஜசேகர பாண்டிய பூபதியானவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தான தர்மங்கள் பண்ணி அந்த இடத்துல அற்புதமாக அந்த பிரதிஷ்டை நடந்தது. மற்ற விக்கிரகங்கள் எல்லாம் அந்த ஆச்சாரியர்கள் பிராமணா எல்லாம் பிரதிஷ்டை பண்றா. எல்லா கிரியைகளும் முடியறது, எல்லாம் நல்லபடியா நடந்ததுன்னு உடனே எல்லாரும் சந்தோஷத்தை அடைஞ்சு ராஜாவையும் பாராட்டி, தினமும் இந்த பூஜைகள் நடக்கணும், இங்கிருந்து எல்லாத்தையும் ஒழுங்கா நிர்வகிச்சு பகவானுக்கு தினமும் விளக்கு வச்சு, எல்லாம் பண்டிகை நாட்கள்ல விரதம் இருந்து பகவானை எல்லாரும் வழிபட்டு எல்லாரும் பக்தியோடு முக்தியை அடையறதுக்காக இந்த இடம் இருக்கணும்னு அவாவா ஆசீர்வாதம் பண்ண, பிரார்த்தனை பண்ண, பகவானோட பக்தரான அகஸ்தியர் தானே முதல் பூஜையை பண்ணி பகவான் ஆராதனை பண்ணி சகசிரநாம அர்ச்சனைகள்லாம் பண்ணார். உடனே ஒரு அசரீதி கேட்கறது, பாண்டியேஷ வம்ச திலக சம்சார பந்த மோக்ஷயுக்கு பவானேவம் சந்ததிஷ்ட மங்களாபிமுகானி பவேத். உனக்கு எல்லா மங்களமும் உண்டாகட்டும். எனக்கு அப்பாவாக இருந்து இந்த கோயிலையும் கட்டினதுனால உன்னுடைய வம்சம் எல்லாருக்கும் எப்பவும் மங்களம் உண்டாயின்றிருக்கும். அவள்கிட்ட என்னுடைய ஒரு அம்சம் எப்பவுமே இருந்துன்னு இருக்கும். வித்யா வினய சம்பன்னாக மதனுக்கிரக தத்பராக பவதா வம்சஜாக சர்வம் தத் பிரணதிஷ்ட மத்சமாகா. எல்லா விதமான வித்யை வினயம் இதோடு இருக்கக்கூடியவர்களாக உன் வம்சத்துல தோன்றுவார்கள், எல்லாராலும் மதிக்கப்படுவார்கள். பூஷணானி மகார்கானிமே விதாய பிரயத்னதா மதுத்சவசிய காலேஷு சமானயேகே சபக்திகம். என்னுடைய விக்கிரகத்துக்கு தங்க ஆபரணங்கள் பண்ணி உற்சவ காலத்துல நீ அதை எடுத்துன்னு என்னை பூஜிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சக்கரவர்த்தியாக நான் இருக்கணும்னு என்னுடைய குரு ஆசைப்பட்டதுனாலையும் பக்தர்கள் ஆனந்தப்படுறதுனாலையும் இந்த ஆபரணங்களை கொண்டு எனக்கும் மஞ்சாம்பிகைக்கும் அணிவிச்சு பூஜை பண்ணணும். பரசுராமரால நியமிக்கப்பட்ட ஆச்சாரியர்கள் என்னுடைய பிரதிநிதிகள், அவள்லாம் முன்னிருந்து இந்த பூஜைகளை நடத்தணும் அப்படின்னு பகவான் அசரீதியாக சொல்றார். கேட்ட உடனே ராஜா ரொம்ப சந்தோஷத்துல தாண்டவம் ஆடுறான். என்னால இப்படி நகை பண்ணி வைக்கிற ஒரு பாக்கியம், இதெல்லாம் எனக்கு கிடைச்சதே பெரிய பாக்கியம்னு சொல்லி திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்றான். பகவானே சொல்லிட்டார், நம்மெல்லாம் கிளம்பலாம்னு சொல்லி எல்லாரும் திரும்பி கிளம்புறா. அதனால பம்பா நதியை கடந்து அலசா நதியை கடந்து எல்லாரும் தங்களுடைய நாட்டை நோக்கி திரும்பி போறா. ராஜசேகர பாண்டியன் இன்னொரு தடவை பகவானை வணங்கிட்டு பூஜைக்கு எல்லா ஏற்பாடுகள் நடந்துட்டு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி பந்தள நகரத்துக்கு மேலதாளத்தோடு சேர்றார். எல்லாரும் ஆனந்தத்துல திளைக்கிறா. அதுக்கப்புறம் தன்னுடைய காரியம் முடிஞ்சுடுத்து அப்படின்னு ராஜசேகரன் கொஞ்ச நாள்ல தன்னுடைய மகன் ராஜராஜவர்மனுக்கு முடிசூட்டிட்டு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டு தர்மத்தை ஒழுங்கா நிலைநடுத்து சாஸ்தாவனுடைய பூஜையெல்லாம் ஒழுங்கா நிர்வகி பிராமணாளுக்கு செய்ய வேண்டியதை ஒழுங்கா செஞ்சு அவர்கள்ட்ட பக்தியோட இரு. வருஷந்தோறும் பகவானுக்கு அவர் கேட்ட மாதிரி ஸ்வர்ணாபரங்களை கொண்டு போய் சாத்தி பூஜை எல்லாம் செஞ்சு என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் ஒழுங்கா செஞ்சுட்டுவான்னு சொல்லிட்டு தாம் பிள்ளைய ராஜாவாக
மக்களுக்கு அறிவிச்சிட்டு ஆச்சாரியனோட கிளம்பி பம்பா நதியை கடந்து அடைஞ்சு அங்க நீராடிட்டு விபூதி பஸ்மத்தை பூசிட்டு நேர தாரக பிரம்மத்தை தியானிச்சுட்டு தபஸ்ல இருந்தார். டக்குன்னு அவருடைய ஜோதியானது நேர போய் சாஸ்தாவோட கலந்து அவர் சாட்சாத் மோட்சத்தை அடைஞ்சார்னு இந்த பூதநாத மகாத்மியம் முடியறது. பலஸ்துதியாக சௌனகர் சொல்றார், சூத சூத மகாபாக தன்யா துவம் பரமார்த்தவித் அத்புதேயம் கதா திவ்யா ஸ்ராவிதா கிருபயாகினா ஏதத் கதா சமானம் ந புவி கிஞ்சித் பராத் பரம் நிச்சயேனேதி விஜ்ஞாதமஸ்மாபிக்ருதயா கிருபயா தவா. ஏ சூதரே, நீங்கள்லாம் ரொம்ப தன்யர்கள். அற்புதமான இந்த கதைய கேட்டேன். இந்த கதைக்கு சமமான ஒரு கதை இந்த பூமியிலேயே கிடையாதுன்னு நிச்சயமா தெரிஞ்சுக்கொள்ளும். பேரப்பட்ட தாரக பிரம்மத்தினுடைய மகாத்மியத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இத எல்லா பக்தர்களும் பாராயணம் பண்ணணும். இந்த பாராயணம் பண்ற பக்தி இருக்கிறவா யார் வேணா பாராயணம் பண்ணலாம். கேட்கிறவாளுக்கு ஜெயத்தை கொடுக்கறது, அனுஷ்டிக்கிறவாளுக்கு முக்தியை கொடுக்கறது. அதனால போக மோட்சம் ரெண்டுத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த பூதநாத சரித்திரம். பூதநாதஸ்ய உபாக்கியானம் தாரக பிரம்ம தத்பரம் புக்திமுக்தி பிரதம் பிரம்ம சம்மிதம் பக்திவர்தனம், பக்தியை வளர்த்தக்கூடியது. இத்தியேதத் பரமம் புண்ணியம் கலி கல்மஷநாசனம் யஸ்ருணோதி நரஹா பாபைஹி சர்வை சீக்கிரமுச்சதே. எல்லா பாபங்களும் கலிகாலத்துல இதை பாராயணம் பண்றவாளுக்கு நடந்து உடனே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. யாரெல்லாம் இந்த பூதநாத உபாக்கியானம் புஸ்தகத்தை கிரகத்துல வச்சிருக்காளோ அங்க மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றா. இந்த திவ்யமான சரித்திரத்தை யாரு சொன்னாலும் கேட்டாலும் அவளுக்கு பக்தி உருவாகி கடைசியில மோட்சம் கிடைக்கிறது. கலியுகத்துல இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் லோகத்தை ஆள்ற சாஸ்தா தான். கலௌ சாஸ்தா தேவ தேவோ லோகானாம் ஈஸ்வரபரஹா தஸ்மாத் சர்வ பிரயத்னேன தாரகம் சரணம் விரஜேத். எல்லா பிரயத்தனத்தையும் பண்ணி தாரக பிரம்மத்தை எல்லாரும் சரணமடையணும். அவருக்கு இணையான ஒரு தெய்வம் கிடையாது. அப்படி பண்றவா கடைசியில அந்த மோட்சத்தையே அடையறா. நமஸ்பராய கோப்திரேஸ்து தாரக பிரம்ம ரூபிணே ஆர்யதாதாய தேவாய பூதநாதாய தே நமஹ. நமஸ்பராய கோப்திரேஸ்து தாரக பிரம்ம ரூபிணே ஆர்யதாதாய தேவாய பூதநாதாய தே நமஹ. நமஸ்பராய கோப்திரேஸ்து தாரக பிரம்ம ரூபிணே ஆர்யதாதாய தேவாய பூதநாதாய தே நமஹ. இந்த அற்புதமான ஒரு கிரந்தத்தை நம்ம எல்லாம் சிரவணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண நம்ம தர்மதேனு சேனல் அப்புறம் பரமார்த்த சத்வித்யா, இந்த 2 சேனல், இதை நமக்கு பாக்கியத்தை கொடுத்த நம்ம பாலசுப்ரமணியம் சார் வாழ்க்கலாம் நம்மளால ஒரு நன்றி தெரிவிச்சு பகவத் அனுகிரகம் இந்த சேனலுக்கு மேலும் மேலும் ஏற்பட்டு இது இன்னும் நிறைய இந்த கைங்கரியத்தை பண்ணணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். அதனால இதை கேட்டவா எல்லாரும் இதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துட்டு இன்னும் நிறைய சாஸ்தாவனுடைய விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இந்த சேனல்ல இருக்கிற மற்ற விஷயங்களையும் எல்லாரும் கேட்கணும். ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல கிரந்தங்கள்லாம் எடுத்து சேனல்ல கொடுத்துட்டு இருக்கிறதுனால எல்லாரும் கேட்டு பயன்பெறணும்ன்றத பிரார்த்திச்சுட்டு ஹிருதய கமலவாசம் ஹிருத்ய வித்யா விலாசம் சதய நிலையவாசம் சாத்விக ஸ்ரீவிலாசம் சுதருண கரவாசம் திவ்ய தேஜோ விஹாசம் கதன தகனஹாசம் பாவயே பாண்டியதாசம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம். ஹரிஹரசுதனையனையப்ப சுவாமியே சரணமையப்பா.